வணக்கம் வந்தனம் நமஸ்கார் வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் உங்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு செய்தி தான், இருந்தாலும் இதை சொல்லக்கூடிய ஒரு அவசியம் அப்படிங்கிற இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால சொல்கிறேன். இப்போ சில காலங்களாக பார்க்கும் பொழுது இந்த ஞான மார்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதை பேசக்கூடிய மக்கள் இந்த பக்தி மார்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது அறவே பயனற்றது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேச்சுக்குள்ளே நிற்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது. சில இடங்களில் நான் கேள்விப்படுறது உண்டு. இதில் என்ன பியூட்டின்னா, நம்ம நேர் ஒருத்தங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க, யாரோ ஒருத்தங்க யூடியூப் சேனல்காரங்களாம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தியானமே செய்யக்கூடிய யோகமே செய்யக்கூடாது, தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க அப்படிங்கிற அதெல்லாம் உண்டு. இப்படியெல்லாம் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது ஊருக்குள்ளே, சரிங்களா? பின்ன ஒரு சிலர் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது அவர்கள் என்ன சொல்கிறாங்க, நான் எனக்கு அந்த இது நடந்தது, இந்த இது நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம நிலை பெற்றுட்டோம், அதனால் பிறரையும் நிலைநிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த வாசலை திறக்கிறேன், இந்த வாசலை திறக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரியக்கூடிய ஆட்களும் உண்டு. அவர்களை நம்பி அவர்களை குரு என்று கூப்பிட்டு அவர்கள் உன்னதமான நிலை எய்தியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோநிலையில் இவர்கள் நின்று அவங்களும் மனோமாயில் இருக்கிறாங்க, இவங்களும் மனோமாயில் இருந்து ரெண்டும் சேர்ந்து அழியத்தான் போகுது அப்படிங்கிறது நான் சொல்லலை. இதெல்லாம் சித்தவர் மக்கள் தங்களுடைய நூட்களில் குறித்து வச்சது. அதை நேரில் பார்க்கும் பொழுது சரி, பெரியவங்க சொன்னது அது அப்படி இருக்குன்னு ஊர்ஜிதப்படுத்திக்க முடியுது. யாருக்கூடையும் போய் நம்ம வாதிடுறதுக்கு அவசியம் இல்லைன்னு பாருங்கள். இப்போ ஏன் அதை சொல்ல வரேன்னா, இதே ஒரு பக்தினாலும் சரி இல்லை ஞானத்தினாலும் சரி, சரிங்களா, அது ரெண்டு எக்ஸ்ட்ரீம்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பாதையில் தான் இது ஒரு பாதை, இது ரெண்டுமே கனெக்டட் அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. இதே பெரியவங்க தான் சொல்லியிருக்காங்க, சரியை கிரியை யோகம் ஞானம்னு சொல்லி இந்த 4 வகை சொல்லியிருக்காங்க. இப்போது இன்றைக்கி நமக்கு ஏதோ ஒன்றையும் சுட்டி காட்டின உடனேயே கற்பூரம் போல் நம்மளுக்கு புரிஞ்சிருது அப்படின்னு சொன்னால் அது இந்த பிறப்பில் மட்டும் அந்த அறிவு அப்படிங்கிறது கிடையாதுங்கிறத முதல்ல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அது முன் செய்த வினையினுடைய ஒரு பிரதிபலிப்பு இன்றைக்கி நமக்கு இந்த ஒரு அறிவு அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. அது ஞானமாக முதிர்வதற்கு அது நோக்கி போகுது அப்படிங்கிறது. இது நம்ம உழைச்ச உழைப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. உடனே நம்ம கர்வம் கொண்டு ஆடிடலாமா? ஆட முடியாது. ஏன்? இந்த உழைச்ச உழைப்புக்கு யாராவது ஒருத்தர் தடம் காட்டி கொடுத்து தான் இந்த உழைப்பு உழைச்சிருப்போம் இல்லையா? சரியான வழிபாதையை காட்டி கொடுத்துருப்பாங்க. அப்போது ஒருத்தருடைய உதவியினால தான் நமக்கு இது நடந்தது. ஸோ கடைசி வரைக்கும் நம்ம நன்றி கடனிலே தான் இருப்போம். நீங்கள் முக்தி பேரே அடையும் பொழுதும் கூட அங்கே இறைங்கிற ஒரு ஆற்றல் கூட தான் போய் நீங்கள் கலக்குறீங்க. கடப்பவும் நானும் இறை, அதுவும் இறை, அப்போ அதோடு போய் கலக்க. அப்போவும் அந்த நான்கிறது இல்லவே இல்லை. ஒரு காலத்தில் உங்களால் அந்த ஆடவே முடியாது. ஸோ நமக்கு மீறி யாராவது ஒருத்தருக்கு இருந்துக்கிட்டே இருப்பாங்க, சரிங்களா? இந்த சூழலில் இருக்கும் பொழுது இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த ரெண்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ரொம்ப பெருசாக பேசப்படுது. ஆனால் இந்த சரியை கிரியை நிறைய பேர் விட்டுறாங்க. அது ஏதோ ஒரு தீண்டத்தகாதது மாதிரி ஆகிப்போச்சு. நம்ம ஊரில் சாதி வேற்றுப்பாடு இருக்கும்ல, அதுபோல் இந்த ஒட்டுறவு கொண்ட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி, உன்னை ஊருட்டு ஒதுக்கி வச்சுட்டுண்டா அப்படிங்கிற மாதிரி இந்த சரியையும் கிரியையும் ஆகிப்போச்சு. கிரியை கூட யூஸ் பண்ணிக்கிறாங்க, சரியை அது என்னமோ பாவம் பண்ண மாதிரி ஆகிப்போச்சுங்க. அப்படி இல்லை. நிறைய பேர் அந்த இடத்துல இன்னும் பயணம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன் நாமளே அந்த இடத்துல விருப்பமாக இருக்கும். ஆனால் நம்ம என்னென்னா, கொஞ்சம் கூட ஒரு புரிதல் அப்படிங்கிற வர்ற ஒரு காரணத்தினால நம்ம பெரியவங்க கொடுத்ததையவே நம்ம ஏளனப்படுத்துகிறோம். அதை பின்பற்றக்கூடியவர்களையும் நம்ம ஏளனப்படுத்துகிறோம். அவர்களை சேர்த்து தவறான ஒரு வழிபாதையில் நம்ம அவர்களை இட்டழைச்சிட்டு செல்கிறோம் அப்படிங்கிறது ஒரு சங்கடத்திற்குரிய காரியம். ஏன் அதெல்லாம் சொல்கிறேன்னு நல்லா புரிஞ்சுக்கங்க. சரியான என்ன சாமி கும்பிட்றது பெருசாக ஒன்றும் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. வீட்டில் விளக்கு பற்ற வைக்கிறீங்க, சாம்பிராணி போடுறீங்க, ஊதுபத்தி ஒற்ற வைக்கிறீங்க, வீட்டில் ஏதாவது சாமி புக்கு இருந்ததுன்னா அதை பாட்டு படிக்கிறீங்க. இறை தான் எனக்கு எல்லாமே. அதுக்கு ஒரு உருவம் கொடுத்துட்டீங்க, அதுக்கு ஒரு பேர் கொடுத்துட்டீங்க. ஆணோ பொண்ணோ எதை பட்டையை போட்டாலும் சரி, நாமத்தை போட்டாலும் சரி, எதுவுமே போடாமல் வெறும் குங்குமம் வச்சாலும் சரி, வேலை பிடிச்சிட்டு சுற்றினாலும் சரி, கம்பை பிடிச்சிட்டு சுற்றினாலும் சரி, சிலுவு போட்டாலும் சரி, குள்ளா வச்சு தாடி வளர்த்தினாலும் சரி, நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போங்க. இறை நான், இதுதான் சரியை, நான் அவங்ககிட்ட என்னை ஒப்படைக்கிறேன், நான் அர்ப்பணிச்சிட்டேன் அப்படிங்கிறது சரியை. அவ்வளோதான். சமஸ்கிருதத்தில் சொன்னால் அதுக்கு பேர் என்ன? துவைதம் அப்படிம்பாங்க, சரிங்களா? இரட்டைத்தன்மை கொண்டது. நான் அது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரட்டைத்தன்மை கொண்டது. இது சரியா? சரி, அதனால தான் அது சரிதான், அதில் எந்த விதமான தப்பும் கிடையாது. அந்த நிலையில் அவர்களுக்கு ஒரு அமைதி கிடைக்குது, மன ஒருநிலைப்பாடு கிடைக்குது அப்படின்னு சொன்னால்
வேறு என்ன ஆன்மீகம் வேணும் அப்படிங்கிறீங்க? அது எப்படி நம்ம வந்து அவர்கள் செய்வது தவறுன்னு செஞ்சுருக்கலாம் சொல்லலாம். நாம் இந்த பிறப்பில் நாம் கண்ணு கொண்டு பார்க்கும் பொழுது அது வந்து நமக்கு அவசியம் இல்லை, இறைவன்கிறது உள்ளே இருக்கிறாங்கிறது புரிஞ்சுதுன்னா அந்த காரியத்தை ஏதோ பிறவியில் நம்ம செஞ்சுருப்போம். உடனே நம்ம என்ன சொல்லுவோம், ஏய் அதெல்லாம் செஞ்சு அது அவசியம் இல்லைங்கிறனால தான் நான் சொல்கிறேன் கேளுடா சொல்லலாம். பெரியவர்களும் அதை சொல்கிறாங்க. பெரியவர்கள் சொல்கிறாங்க, அவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க, நாம் சொல்ல போகலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நமக்கு நாமே கேட்டோன்னா நம்ம இப்படி ஆயிடுவோம். ஆனால் யாரும் கேட்கறது இல்லைன்னு பாருங்கள். பரவாயில்ல இருக்கட்டும். அப்போது அவர்கள் அந்த ஒரு நிலையில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக விட்டுறணும். எங்கள் அம்மாட்ட போய் முருகப்பெருமான் வந்து ஒரு சித்தர், அவர் போகநாதர் தன்னுடைய நூலில் அதை குறிப்பிட்டிருக்கிறாரு, சைவ நெறியை பின்பற்றிய சிவசித்தன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு. அவருடைய காலமே தெரியல, சித்துக்கெல்லாம் மூத்த சித்து அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ நீ யோசிச்சு பாரு, சித்த பெருமக்கள்னால் நீண்டது ஒரு தாடியும் சடை தரித்தோம் வெண்ணிறமோ இல்லை காவியோ உடுத்திய ஒரு அழுக்கு மேனி உடைய, ஏன்னா அவங்க தியானத்திலேயே இருப்பாங்க. ஸோ புழுதியும் தூசும் துரும்பு பட்டிருக்கு, அதனால் அழுக்கு மேனி அப்படி தான் யோசிச்சுக்கணும். அழுக்கு பிடிச்சி சுற்றிட்டு இருப்பாங்க, அப்படி யோசிக்கக்கூடாது. இந்த மாதிரி தானே முருகர் இருப்பார் அப்படின்னா எங்கள் அம்மானால் ஒத்துக்கவே முடியாது. எனக்கு யோசிச்சா எனக்கு ஒத்துக்க முடியும், எனக்கு அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் எங்கள் அம்மானால் ஒத்துக்கவே முடியாது. எங்கள் அம்மாவுக்கு வந்து முருகன் அப்படின்னு சொன்னால் நல்ல லட்டு மாதிரி அழகாக இருக்கணும், குழந்தையாக இருக்கணும், பாலகனாக இருக்கணும், இளமை பருவத்தோடு இருக்கணும், 2 பொண்டாட்டியோடு இருக்கணும், ராஜ அலங்காரத்தில் இருக்கணும். கோணத்தில் இருந்தால் கூட ஒத்துக்க மாட்டாங்க, ராஜ அலங்காரத்தில் இருக்கணும். அதை பார்த்தாலே அப்படி ஆன்னு இருக்கிற மாதிரி இப்படி தான் ஒத்துக்குவாங்க. எங்கள் குடும்பமே அப்படித்தான். ஏன்னா அவங்க காவடி வச்சு போகிறாளுங்க, நம்ம அப்பப்போ மாலை போட்டிருப்போம் தெரியுமா, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அவங்க அப்படி தான். அவங்ககிட்ட போய் இந்த சித்த வழியை சொன்னீங்கன்னு வச்சிங்களேன், சித்தநாதன்லாம் சொல்லுவாங்க, ஆண்டின்னெல்லாம் பேசுவாங்க, அதெல்லாம் பேசுவாங்க. ஆனால் அந்த ஆண்டி கோலத்தில் நிலையாக அவரை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொன்னோம்னா அவங்களால ஒத்துக்க முடியாது, நிறைய பேர்த்துனால ஒத்துக்க முடியாது. அவங்கள விட்டுறணும், அவங்க தொந்தரவெல்லாம் பண்ணக்கூடாது. சரியை அப்படிங்கிறது அந்த வழியிலிருந்து அவர்கள் பயணம் செய்கிறார்கள்னா அது அவர்களுக்கு சரி, விட்டுரு சாமி, ஏன் போய் அவங்கள தொந்தரவு பண்ணுற, அது தப்பு, அதை பண்ணாத, ஏன் சொல்கிற, ஏன் உன்னை யார் புத்தி சொல்ல போக சொன்னால்? நம்மளே திருந்துறதுக்கு 1008 வழி வேலை இருக்குது, நம்ம ஏன் போய் அடுத்தவனுக்கு புத்தி சொல்ல போகணும்? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், தெய்வ வழிபாடு, பூஜை புனஸ்காரங்கள், அதில் எந்த தவறும் கிடையாது. அதில் அவர்களுக்கு ஆன்ம அமைதி நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்குதுன்னா சந்தோஷம். வேறு என்ன வேணும் ஒரு பிறப்புக்கு? அவன் நீங்கள் பெரிய ஆள் தான்ப்பா, நம்ம வந்து இப்போ இந்த பிறப்புலையே முக்தி அடைஞ்சிருவோமாக்கும், அவங்க ஒரு 4 பிறப்பு தள்ளி வருவாங்களா இருக்கும், அதை பற்றி அவங்களே கவலைப்படலையே, நீ ஏன் கவலைப்படுற? இதே சைவ நெறியும் வைணவ நெறியும் தான் வந்து இறைவனை உருக்கொண்டே வழிபட்டு இறைவனை அடைந்தார்கள்னு இந்த கலாச்சாரம் சொல்லுதே. அப்போ சரிங்கிறது தவறுன்னு எந்த வழியில் சொல்லலாம்? ஃபஸ்ட்டு அதில் எந்த தவறும் கிடையாது. அடுத்து கிரியை, மந்திர வழிபாடு, சரிங்களா, சக்கரங்கள் வைத்து, அங்கே தான் வந்து இந்த தாந்திரிக வழிபாடு, எந்திரங்கள் வைத்து, மந்திரம் வைத்து, அதுவும் குரு உபதேசத்தின் பேரில் சும்மா ரேண்டமாக நான் பாட்டுக்கு இன்டர்நெட்டை தட்டினே ஒரு மந்திரம் வந்து சொல்லலாமா அப்படியெல்லாம் இல்லை. சாபம் இல்லாத மந்திரங்கள் என்ன கேட்பீங்க இல்லையா, கேட்குற ஆட்கள் உண்டு, அப்படியெல்லாம் இல்லை. நம்மளுடைய நிலை அறிந்து குரு நமக்கு வந்து சரியில் பாஸ் ஆகிட்டாயா, இவனுக்கு கொஞ்சம் மண்டையில் மசாலா சேர்ந்துருச்சு, அதனால இவனுக்கு அது சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நீங்கள் சொல்லுவீங்க, முன்னாடி அது சரின்னு சொன்னீங்க, இப்போ இங்கே மண்டையில் மசாலா சேர்ந்துருச்சுன்னு சொன்னீங்க, அப்போ அவன் அறிவு கிட்டவன் நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா இன்றைக்கி குதர்க்கம் பேசுகிறதுக்கெல்லாம் ஆளுங்க நிறைய பேர் உண்டு, நான் அப்படி சொல்ல வரல. யார் ஒருவரும் இறையை வந்து அந்த உருவோடு வழிபடுறாங்களா, இறைங்கிறது தன்மையற்றது, அது உருவாக வழிபட்டால் என்ன, உருவம் இல்லாமல் வழிபட்டால் என்ன, அவர்களுக்கு உருவோடு பார்த்து வழிபடுறதுக்கு பிடிச்சிருக்கு, விட்டுட்டுப்பாங்க, அதுக்கு பேர் சரி, அவ்வளோதான். அங்கிருந்தும் முக்தி பேர் அடைய முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது, சரிங்களா? சரி, இல்லை இறை வந்து உருவற்றது, அப்போ அந்த உருவத்திலிருந்து நம்ம இன்னும் மீண்டு வெளியே வருவோம், இறை உருவற்றதாக இருக்கக்கூடியது உருவமாக பார்த்தோம், அப்போ உருவற்றதாகவும் பார்ப்போமே அப்படின்னு ஒரு சிலருக்கு தோணும் இல்லையா? அவர்கள் அடுத்து வரும்பொழுது குரு கிடைப்பார். குரு வந்து நமக்கு எந்திரம் மந்திரம் எல்லாத்தையும் சொல்லி தருவார். அந்த இடத்துலையும் தெய்வம் தேவதைகள் எல்லாமே வரும், அங்கேயும் உருவ வழிபாடு அப்படிங்கிறது ஒரு சில நேரங்களில் அவசியப்படும். அப்போ அது குரு உபதேசத்தின் பேரில் செய்வோம். அப்போ கிரியையும் வேண்டாம், அது என்னமோ மந்திரமாயம் போலைங்க. நம்மளுக்கு மந்திரமாயம்னு ஒன்று சுடுகாடு தான் ஞாபகம் வரும். ஏன்னா நம்ம படம் நாடகத்துலலாம் அப்படி தான் நான் பார்க்குறோம், மண்டையோடு இப்படி இருக்கும், கில்விஷ் அப்படிங்கிற மாதிரி. சக்திமான் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். கில்விஷ் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து தோணும். அது இல்லை. ஓம் நம சிவைய அப்படிங்கிறதும் மந்திரம் தான், ஓம் நமோ நாராயணாயங்கிறதும் மந்திரம் தான், ஓம் சரவணபவங்கிறதும் மந்திரம் தான்.
இது 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 கில்விஸா இல்லை. அப்போ நமக்கு ஏற்ற மாதிரி குரு ஒரு ஒரு மந்திரம் ஒரு எந்திரத்தை கொடுப்பாரு துரிதமாக காரியம் நடக்கிறதுக்கு. அப்போ இது வந்து இதுக்கு அடுத்து ஸ்டேஜ் இங்கே வந்துட்டான்னா இதுக்கு அடுத்து வந்து ஒரு அடுத்து இருக்கக்கூடிய 2 பார்ட் ஈஸியாக அவங்களுக்கு வந்துடும். இதில் மூர்க்கத்தனமாக நல்ல ஒரு ஊனி ஆரோக்கியத்தோடு பண்ணுறான்னா குருவர்களோட அவன் வந்து மனசு ஒருநிலைப்படுத்தினது. அடுத்து யோகம் ஞானம். யோகம்னா என்ன? மனதை ஒருநிலைப்படுத்துவது யோகம், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம பதஞ்சலி யோக சூத்திரத்தை இதில் நித்திலந்தன் மணி சேனலில் பார்த்தோம்ல, அதில் பதஞ்சலியர் முதல் வார்த்தை என்ன சொல்கிறாரு? யோக சித்த விருத்தி நிரோதக. சமஸ்கிருத வார்த்தை நல்ல மனசில் பதிஞ்சே போச்சு எனக்கு. யோகம் அப்படின்னு சொன்னால் அலைவாயக்கூடிய மனதை அலைவாயாமல் நிறுத்துவது யோகம். அவ்வளோதான்ப்பா, வேறு ஒன்றும் இல்லைப்பா, அவ்வளோதான் யோகம்ங்கிறது. அந்த 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 யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுவும் குரு உபதேசம் கொடுப்பார். அப்போ அந்த யோகத்திற்கு எப்படி போவோம்? ஆத்ம விசாரணை பண்ணுவோம், இதெல்லாம் நிலையற்றதுங்கிறத புரிஞ்சுக்குவோம், அதன் வழியாக யோகத்திற்கு போவோம். அந்த இடத்துக்கு போகும்பொழுது முன்னாடி சரியை கிரியைங்கிறது அவர்களுக்கு எல்லாமே தெரியும். வெளிப்புறமாக பார்த்தது எல்லாத்தையுமே வெளிப்புறமாக செய்த அனைத்தையுமே தனக்குள்ளே செய்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அவ்வளோதான், இதுதான் யோகம். யோகத்தில் ஜெயிச்சா வேறு என்னப்பா பெண்டிங் இருக்க போகுது? ஒன்றுமே இல்லை. அங்கே ஞானம், அவ்வளோதான். அறிவினுடைய முதிர்ச்சி ஞானம், வேறு ஒன்றும் இல்லை. மனசு அமைதியாகிடுச்சு, 5 புலனும் 6வது அறிவான மனமும் அடங்கி போச்சு. வேறு என்ன இருக்குது? ஆன்ம சோதி தன்னுடைய வெளிப்படைய வைக்கும், ஞானம் பிறக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த சரியை கிரியை யோகம் ஞானங்கிறது 4மே ஒரு சேர வரக்கூடியது. நான் நேர யோகத்தில் குதிச்சிட்டேங்க, நான் நேர ஞானத்தில் குதிச்சிட்டேன்னா பெரிய அளப்பா. முன் சேர்த்து வைத்த கர்மம் அப்படி வணங்கிக்கலாம். அதுக்காக சரியை கிரியையில் இருக்கிறவனை வந்து ஏளனமாக பார்க்குறதோ ஏளனமாக பேசுகிறதோ அது தவறு அப்படின்னு சொல்கிறதோ தவறு. சரிதானுங்களே? அது இது போகநாதரனுடைய 7000 வரும். தட்சிணாமூர்த்தி அவர்கிட்ட போய் சித்த பெருமக்கள் அகத்தீஸ்வரர் தலைமையில் போய் போகநாதர் வந்து இந்த மாதிரி சவர்க்கார உண்மையும் இதில் நிறைய விஷயங்களை எல்லாம் சொல்லிட்டாரு, இதை வந்து மனிதர்கள் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி வெற்றி கண்டாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே சித்தர்கள் கூட்டமாக மாறி போயிடும், அதனால் நம்ம இருப்பதற்கு இடம் இல்லாமல் போயிடும். என்ன நீங்கள் ஏதாவது ஒன்று பைசல் பண்ணுங்கன்னு போகநாதரை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லுவார். போகநாதரை கூப்பிட்டு வந்தோடனே இந்த மாதிரி நூல் செய்திருக்கிறீங்களாமே கொடுங்க பார்க்கலாம், நம்ம இங்கே குகைக்குள்ளே வச்சு கொண்டோன்னா போகநாதருக்கு இதெல்லாம் தெரிஞ்சு வரும். ஆடாடாடாடா சாமி இப்போ தாங்க வரும்போது ஒரு மானிடர்கிட்ட கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்றவர். உலகத்தை தாண்டி தான் வந்தேன், வரும்போது இப்போ தாங்க ஒரு மானிடர்கிட்ட கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு. தட்சிணாமூர்த்தி என்ன சொல்லுவார்? வெரி குட், நீங்கள் போகலாம் அப்படின்றவர். அவர் கிளம்பி போயிரு. ஓகே தேங்க்யூ டாட்டா பை அப்படின்ட்டு அவர் கிளம்பிடுவார். அகத்தீஸ்வரர் பார்த்து இப்போ இதர சித்தர்களை பார்த்து தட்சிணாமூர்த்தி அவர் சொல்லுவார், அவரவர் கற்ற கல்வி அவரவர் உடையது, நீங்கள் வந்து எல்லாம் தந்தம் குகைக்கு போங்கோள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஜோயிங்க அப்படியே ரிவர்ஸ்லேயே டாலி ஜூம் போன மாதிரி அப்படியே ரிவர்ஸ்லேயே போய் அவரும் தவத்தில் போய் உட்காந்துருவார். ஸோ அவங்க இருக்கிற இடம் அவங்களுக்கு சரி, மனம் வந்து ஒருநிலைப்பட்டு அசையாமல் அப்படியே நின்றுதுன்னா சரி, எந்த வழியில் வேணாலும் சாமி போய் அடையலாம். இது சரி இது தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கங்க. அருணகிரிநாதர்னு அந்த படம் பார்த்துருக்கீங்களா? அதில் அருணகிரிநாதர் ஞானம் அடைஞ்சிருக்கும் போது கூடவே எம்ஆர் ராதா அந்த கேரக்டர் ஒரு மந்திரவாதியாக வருவார். அந்த மந்திரவாதி கேரக்டர் பேரை மறந்துட்டாங்க. அந்த மந்திரவாதி பார்த்திங்கன்னா அந்த கிரியைங்கிற இதுதான் பயன்படுத்தி காளி தெய்வத்தை வந்து அழைச்சி அந்த ஒரு நிலைக்கு போயிருப்பாங்க. இப்போ எம்ஆர் ராதாவுக்கும் தெய்வத்தை கண்டது ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டது, அருணகிரிநாதருக்கும் ஏற்பட்டது. ஆனால் அருணகிரிநாதர்கிட்ட நான் என்ற அகம்பாவம் இல்லை, அவர் பூரணத்தை அடைந்தார். ஆனால் அந்த மந்திரவாதியோடைய கேரக்டருக்கு அகம்பாவம் இருந்ததுனால பூரணத்தை அடைய முடியாமல் அழிவிற்கு சென்று நின்றார். அவ்வளோதான். ஸோ எந்த வழி வேணாலும் பின்பற்றலாம், பூரணத்துக்கு அடைய முடியும். நான் என்று அகம்பாவம் கொள்ளாமல் இருந்தோம்னா போதும், அவ்வளோதான். அதுக்கு மட்டும் நம்ம பயிற்சியை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் போதும். மித்தது எல்லாம் தானாகவே இந்த டாமினோ சூழுகிற மாதிரி கடன்னு உழுது நம்மளுக்கு அழகாக வழிபாதையை காட்டி கொடுத்துரும், வந்தே கூப்பிட்டு போயிடுவாங்க. ரைட் டன். ஸோ இதை இன்றைக்கு உண்டான செய்தி பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து நிதங்கள் நான் உங்கள் இடத்துல பண்ணி நன்றி.